காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு இடங்களில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சோமசுந்தரம் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் பிரச்சாரம் செய்த அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சோமசுந்தரம் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் வேதனைகள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அரூரை அடுத்த கோபிநாதம்பட்டியில் அரூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சம்பத்குமார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சம்பத்குமார் மற்றும் மொரப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் செல்வம் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். திருவாரூர் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் காமராஜ் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கழகத்தில் இணைந்தனர். நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் தங்களை அக்கட்சிகளில் இருந்து விடுவித்துக் கொண்டு திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் காமராஜ் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே திமுகவில் இருந்து விலகிய 1000க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கருநாக்கமுத்தம்பட்டி மற்றும் காமைய கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகிராஜன், ஆண்டிப்பட்டி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ரதிமீனா சேகர், கம்பம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவிக்கப்பட்டு வரவேற்பளிக்கப்பட்ட நிலையில் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மணிக்குண்டு பகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உரையாற்றினார். புதிய நிதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் முன்னிலையில் பேசிய அவர், ஸ்டாலின் கொள்ளையடித்த பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கிறார் என்றும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வரானதும் ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் மருதராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை நெற்குன்றம் சக்தி நகர் பகுதியில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பெஞ்சமின் மற்றும் கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் ஆகியோர் பங்கேற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி இரட்டை இலை சின்னத்திற்கு பெஞ்சமின் வாக்கு சேகரித்தார். கூட்டத்தின் முடிவில் அதிமுகவின் புதிய தேர்தல் பணிமனை அலுவலகத்தை இருவரும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் மத்திய கிழக்கு பகுதி செயலாளர் சத்யநாதன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் கடலூர் அஇஅதிமுக வேட்பாளருமான MC சம்பத் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் மயில் வாகனம் ஏற்பாட்டில் அஇஅதிமுக வேட்பாளர் MC சம்பத், பன்ருட்டி தொகுதி வேட்பாளர் மோகன் ஆகியோர் முன்னிலையில் கழகத்தில் இணைத்துக் கொண்டவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் 3வது முறையாக போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் KC கருப்பணன் பவானியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்று ஆதரவு திரட்டினார். பாதிரியார்கள் மற்றும் வழிபாட்டிற்கு வந்திருந்த மக்களிடம் அவர் வாக்கு சேகரித்த நிலையில் தேவாலய பொறுப்பாளர்கள் மற்றும் மக்கள் அவருக்கு தங்கள் முழு ஆதரவை தெரிவித்து சிறப்பு ஜெபம் செய்தனர். தொடர்ந்து பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மதிமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பன்னாரி முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்த அவர்கள் கழக பொதுச் செயலாளரின் கீழ் எவ்வித கருத்து வேறுபாடும் இன்றி இணைவதாகவும், வரும் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய தீவிரமாக பணியாற்றுவோம் என்றும் உறுதியளித்தனர். இந்நிகழ்வில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை நகரில் ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். படப்பை நகர் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி கழக தேர்தல் அறிக்கைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் அஇஅதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் சிதம்பரம் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் KA பாண்டியன் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர்.
மாவட்ட கழக இளைஞர் பாசறை செயலாளர் ஆர்ஜே வசந்த், பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரங்கசாமி, ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் விஜயராஜா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிதம்பரம் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் KA பாண்டியன் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மாணிக்கம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு மனு தாக்கல் செய்தார். அப்போது திரளான அஇஅதிமுகவினர் உடன் இருந்தனர். அஇஅதிமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய செல்லும் போது ஒரு தலைபட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் கருணாகரன், முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக குளித்தலை சுங்ககேட் பகுதியில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக குளித்தலை தொகுதி அஇஅதிமுக தேர்தல் பணிமனை தலைமை அலுவலகத்தை MR விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இதில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். சென்னை எழும்பூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் அபிஷேக்கை ஆதரித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். வட சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா ஆகியோர் புளியந்தோப்பு மார்க்கெட் பகுதி, புளியந்தோப்பு நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அதிமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை பிரசுரங்களாக வாக்காளர்களிடம் அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் SM சுகுமார் முன்னிலையில் பழைய மாங்காடு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பெண்களும் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற SM சுகுமார், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாகவும் கவலை தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் வளவனூர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி இஸ்லாம் நகர் பகுதியில் திமுக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். திருத்தணி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அஇஅதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அவர் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார். திருத்தணி மேற்கு ஒன்றிய செயலாளர் EN கண்டிகை ரவி மற்றும் முன்னாள் ஊராட்சி தலைவர் காதர் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் அசோக்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த அசோக்குமாருக்கு அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.